நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? நம்ம வந்து இன்னைக்கு திணை அரிசி பாயசம் வைக்க போறோம். ஸ்வீட். எஸ், ஸ்வீட்னாலே அதுல ஒரு தனி உற்சாகம். ஸோ திணை அரிசியில ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்வீட்டா இருக்க போகுது. ஸோ திணை அரிசி பாயசம். சக்கரை பொங்கல் செய்வாங்க, பாயசம் எப்படி செய்ய முடியும்? நம்ம பண்ண போறோம். ஓகே. ஸோ திணை அரிசி பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? திணை அரிசி, பாசிப்பருப்பு, வெல்லம், தேங்காய் பால், நெய், திராட்சை, முந்திரி, ஏலக்காய் தூள். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாராக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெய் ஊற்றி அந்த திராட்சையை வறுத்துட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம திராட்சையை வறுத்து எடுத்துக்கிறோம். திராட்சை மட்டும்தானே இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் வேணும்னா? நட்ஸ் எதுனாலும் நம்ம விருப்பம் தான். முந்திரி, பிஸ்தா, பாதாம் எதுனாலும் அது நல்லா துருவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம திராட்சை மட்டும் சேர்த்துருக்குறோம். நெய் லைட்டாக கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம திராட்சையை சேர்த்துலாம். ஓகே. உலர்ந்த திராட்சையை நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மற்றதெல்லாம். இது வந்து திணை அரிசியை லைட்டாக ஊற வச்சுருக்கோம். வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஊற வச்சுருக்குறோம். நல்லா கழுவுனீங்கன்னா தான் அது வந்து திணையில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு வரும். அந்த மாதிரி மில்லட் ஐட்டம் எல்லாமே கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். அதனால் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ குவான்டிட்டி எப்படி எடுத்துக்கணும்? இப்போ வந்து நம்ம 100 கிராம் திணை அரிசி எடுத்தோம்னா 50 கிராம் அளவு பாசிப்பருப்பு. 100ல் பாதி அந்த அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கணும். வெல்லம் பார்த்தீங்கன்னா பால் எப்படி? தேங்காய் பால் வந்து கடைசியாக 1 கப்பு சேர்க்கறதுக்கு. அதுதான் இப்போ நல்லா ஒரு கிராமுக்கு வந்து 1 கப் அளவு. ஃபர்ஸ்ட் தேங்காய் பால்னு சொல்லுவோம்ல, திக்கா எடுக்கிறோம்ல, அது மட்டும். ஸோ 100 கிராம் திணை அரிசிக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு, 1 கப் அளவு திக் தேங்காய் பால். வெல்லம் வந்து 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் ஆகும். ஏன்னா 100 வேக கிராம் வைக்கும்போது திணை அரிசிக்கு நம்ம வந்து 150 கிராம் வெல்லம், 50 கிராம் பாசிப்பருப்பு போடுறோம். ஸோ மொத்தத்தில் 150 கிராம் கணக்கு வருது. அதுக்கு 150 கிராம் அளவுக்கு வெல்லம். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுக்கணும். ஏன்னா நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகும். அப்போ நம்ம வந்து அதுக்கு தேவையான அளவு வெல்லம். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் 1/4 கிலோ கூட சேர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய ரேஷியோ. 100 கிராம் திணை அரிசி எடுக்கிறீங்கன்னா அதில் பாதி 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதுக்கு ஈக்குவலான 1 கப் அளவு தேங்காய் பால். அண்ட் இது வந்து ரெண்டுத்தையும் சேர்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஈக்குவல் குவான்டிட்டிலேயே வெல்லம் வந்து எடுக்கணும். திணை அரிசி வேக வேக அது வந்து கொஞ்சம் அப்படியே உபரியும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதுக்காக இப்போ நல்லா எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. இதை நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். அப்படியே அது என்ன சொல்கிறது, புஷ்ஷு ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. இதே நெய்யில் நம்ம பாசிப்பருப்பை வறுக்க போகிறோம். ஓகே. இப்போ வந்து இதே நெய்யில் பாசிப்பருப்பு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதுக்கு பாதி அளவு எடுத்தால் போதும். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். இது வந்து நல்லா நெய்யில் வறுத்து போடுறதுனால ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். நார்மலாகவே நீங்கள் பாசிப்பருப்பை வச்சு ஒரு பொங்கலோ இல்லை பாசிப்பருப்பு பாயசமோ செய்யும்போது ப்ளைனாக ஒரு வானலியில் வறுத்தா கூட அது வறுத்துட்டு செய்யும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். இல்லை நார்மலாக நீங்கள் வெறும் வறுக்காமல் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். வறுத்துட்டு செய்யும்போது நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா வறுத்துட்டு இது அந்த பவுலில் மாற்றிடலாம். இதில் வந்து நம்ம மறுபடியும் திணை அரிசியும் லைட்டாக வறுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து வேக வைக்கணும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கும்போது இன்னும் அது நல்லா சீக்கிரமாக வெந்துடும். ப்ளஸ் ஸ்மெல் நல்லா இருக்கும். இப்போ இதை மாற்றிடலாமா? தண்ணி ஊற்றட்டுமா? போதும். வேணும்னா திரும்ப கூட ஊற்றிக்கலாம். இப்போ இது மாற்றிட்டு திணை அரிசி இதில் போட்டு, திணை அரிசி வந்து கூட கொஞ்சம் நல்லாவே வறுக்கணும். வறுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே.
நெய்யில் வறுத்தெடுத்த பாசிப்பருப்பை இப்போ நம்ம வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக சட்டியில் தண்ணி ஊற்றி தண்ணியை வந்து சூடாக்கணும். இப்போ அதில் வந்து வேக போகுது. ஓகே, இப்போ அடுத்து இதுலேயே வந்து நம்ம திணை அரிசி நெய் விடணுமா? இல்லை, இதுக்கு வந்து நெய் விட வேண்டாம். இது நம்ம நார்மலாக தண்ணி இல்லாமல் மட்டும் எடுத்துட்டு இது வந்து கூட கொஞ்சம் நேரம் வறுக்கிற மாதிரி. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் போயிடும். ஓகே, இப்போ இதில் அரைக்கியா கொள்ளன்னு ஏதாவது இருக்கா? இல்லை, அரைக்கிறன்னா நம்ம தேங்காய் பால் தான். இப்போ அடுத்தது வந்து நம்ம இதை வறுத்து அதில் போட்டு ரெண்டுத்தையும் வேக வைக்கும்போது வெல்லத்தை மட்டும் பாகு மாதிரி பாகு இல்லை, சும்மா லைட்டாக கரைச்சிக்கணும். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஒன்றாவா வேக வைக்க போகிறோம்? ஒன்றா தான் வேக வைக்க போகிறோம். டைமிங் கரெக்டாக இருக்குமா? கரெக்டாக இருக்கும். அது கொஞ்சம் சுடுறதுக்குள்ள இது கொஞ்சம் வதங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சட்டி சுடுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்ல, எது ரொம்ப டைம் எடுக்கும் வேகிறதுக்கு? திணை தான் ரொம்ப டைம் எடுக்கும். இது ஃபர்ஸ்ட் போட்டுருக்கோமே, அது ரொம்ப குழஞ்சாதான்? இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது குழஞ்சாதான் அதோட இது நல்லா இருக்கும். பாயசம்ன்றப்போ இது நல்லா குழஞ்சு எவ்வளவு தூரம் வேங்குதோ அந்த அளவுக்கு பாயசம் நல்லா கெட்டியா இருக்கும். இப்போ அதை நல்லா லைட்டா வறுத்துக்கலாம். ஸோ நெய்யை போட்டு நம்ம பண்ண சட்டிலேயே தான் அப்படியே அந்த திணையையும் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் வறுத்த மாதிரி இப்படி எடுத்துக்கிறோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, நெய்யில் வறுத்து எடுத்த பாசிப்பருப்பை இதில் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் திணையும் இதில் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்க போகிறோம். எவ்வளோ நேரம் ஆகும் அப்ராக்சிமேட்டாக டைம் வேகிறதுக்கு? திணை அரிசி வந்து ஒரு 20 to 25 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து இதே குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 விசில் வரைக்கும், 1க்கு 2 அளவு தண்ணி, ஓகே, அந்த அளவுக்கு வச்சுட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு டம்ளர் எடுத்தீங்கன்னா 2 இல்லைன்னா 2.5 அளவு கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மில்லட்டை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தா கூட பரவாயில்ல. ஏன்னா அது கொஞ்சம் வேகும்போது குவான்டிட்டி அதிகமாகும். நம்ம நார்மலாக ரவை அரிசி அந்த மாதிரி செய்கிறத விட இது கொஞ்சம் அதிகமாகும். 2-2.5 வரைக்கும் நம்ம தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். இது நம்ம பாயசன்றப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துட்டா கூட ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. போதுமா? போதும். இப்போ இதையும் ஒன்றா சேர்த்துடலாம். மறுபடியும் நெய்யில் லைட்டாக டாஸ் பண்ண மாதிரி பண்ணி எடுத்த திணை அரிசியையும் இதில் வந்து போட்டு வேக வைக்க போகிறோம். அடுத்து வெல்லத்தை வந்து கரைக்கும். இப்போ இது அப்படியே ஒரு மாதிரி இப்பவே கொதிக்கிற மாதிரி வந்திருக்குது. அது நல்லா கொதிச்சு வேகட்டும், மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாமா? மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி. எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்க. சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இது நம்ம மண் சட்டின்றதுனால அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, தண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெய்யில் வறுத்தெடுத்த திணை அரிசி பாசிப்பருப்பை வந்து வேக வச்சுருக்கிறோம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இப்போ திணையையும் அதோட சேர்த்து வேக வச்சாச்சு. இப்போ இதுலேயே வந்து நம்ம வெல்லத்தை போட வெல்லம் இதில் சும்மா நம்ம வந்து வெல்லத்தில் டஸ்ட் இருக்குன்றதுனால கரைக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். இது வந்து அந்த பாகு அந்த மாதிரிலாம் ஒன்றும் எடுக்கணும்னு இல்லை, அந்த மாதிரி கரைக்கிற அளவுக்கு வச்சா போதும். நம்ம லைட்டாக போட்டுடலாமா?
ஓ இது ஸ்டவ் ஆன் பண்ணட்டுமா? ஆமாம். தண்ணி ஊற்றட்டுமா? இல்லை ஃபஸ்ட்டு வெல்லத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோ வெல்லமும் நமக்கு சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே, இது நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம திணையையும் பாசிப்பருப்பையும் வேக வச்சுருக்குறோம். இந்த பக்கம் வந்து வெல்லத்தை வந்து கரைக்க போகிறோம். பாகெல்லாம் எடுக்க போகிறது இல்லை. அது கொஞ்சம் கரைஞ்சதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி பாயசத்துக்காக ரெடி பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, நல்லா அப்படியே பாருங்கள் வெந்திருக்கு. இப்போ தண்ணியும் நல்லா வத்திருச்சு. இதுக்கு மேலே பாசிப்பருப்பு தண்ணி நல்லா இருக்கும். இல்லை, திணை அரிசியுமே வந்து ரொம்ப தண்ணி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம சொன்ன மாதிரி தான் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்ட மாதிரி இருந்துச்சுல. இப்போ நம்ம வந்து வடிகட்டி வச்சிருக்கிற வெள்ளைப்பாகு இதோட ஒன்றா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஓகே, அப்போ நான் மாற்றிக்கலாமா? ஸ்டவ் ஆஃப்லேயே இருக்கட்டும். நான் தூக்கிட்டா ஸ்டவ் ஆஃப்ல வச்சுட்டே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்லா கட்டியாக இருக்கிறதுன்றதுனால. இப்போ ஆல்ரெடி வெந்த திணை பாசிப்பருப்போட நம்ம வெள்ளத்தை வந்து பாகுன்றதுல வெள்ளை கரைசலை வந்து ஆட் பண்ணுறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அலசி ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் 1/4 கிலோ வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 150 கிராம் வெல்லம் சேர்க்குறோன்னா இப்போ வெந்ததுக்கு அப்புறம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கப்போ உங்களுக்கு நல்லா வந்து தகட்ட சாப்பிடுவாங்கல்ல. அப்படி 150 கிராம் நம்ம வந்து திணை அரிசியும் பாசிப்பருப்பும் சேர்த்து 150 கிராம் வந்து அதுக்கு ஈக்குவலாக எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் 100 கிராம் எக்ஸ்ட்ராவாக 250 கிராமே வந்து எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக இந்த மாதிரி இதுக்கு ரொம்ப ஸ்வீட் வந்து கொஞ்சம் கரெக்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா திணை அரிசியெல்லாம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுக்காக தான் நம்மளே சாப்பிட்றோம். அதுலேயும் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்வீட் எடுக்க வேண்டாம். இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணுங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஓகே, இது நம்ம வந்து மசிச்சுட்டு நம்ம சேர்க்கலாமா இல்லை இப்படி முழுசாக இருந்ததே? இல்லை, நீங்கள் எவ்வளோ மசிச்சாலும் அந்த திணை அரிசி அப்படி தான் தெரியும் உங்களுக்கு. ஆமாம், இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபுல் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக அந்த ஒரு சூடு ஏறின உடனே ஆஃப் பண்ணிடணும். நம்ம இப்போ நான் கேட்டது தான் மறுபடியும் கேட்குறேன். இப்போ இது நம்ம வெல்லம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி மத்து வச்சு கடைஞ்சிட்டு கடையலாம். நீங்கள் வந்து நல்லா மசிச்சுக்கலாம். மசிச்சிங்கனாலும் அது வந்து அப்படிதான் தெரியும். நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழைய வச்சு இருக்கிறோம். இல்லை உங்களுக்கு குழையலை எனக்கு கொஞ்சம் மொட்டா தெரியுது அப்படின்னா நல்லா கரண்டி வச்சு மசிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருந்துடும். மசிச்சுட்டும் பண்ணலாம். இப்போ பாசி பருப்புன்றதுக்கு அடையாளமே அங்கே தெரியல. கிடையாது. ஏன்னா அது ஃபுல்லாக நல்லா குழஞ்சிடுது. இது எதுக்காகனா அந்த பாசி பருப்பு ஒரு பைண்டிங்காக, இல்லைன்னா அந்த திணை அரிசி மட்டும் தனித்தனியாக தெரியும். அது கொஞ்சம் நல்லா சேரணுங்கிறதுக்காக தான் பாசி பருப்பு. பாயசம் ஃப்ளேவரை டெக்ஸ்டரை கொண்டுட்டு வரதுக்கு தான். இதுவே நீங்கள் பொங்கல் செய்கிறதா இருந்தால் கூட அதே மாதிரி தான். கொஞ்சமாக பாசி பருப்பும் சேர்த்து செய்யும்போது தான் அதோட டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி தனித்தனியாக ரவையாக உதிரியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் பாசி பருப்பு அதுக்கு வந்து ஈவனாக போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 50 விட கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய திணை மட்டும் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறப்போ 50 விட கம்மியாக கூட நீங்கள் இப்போ 100 கிராம் திணை அரிசி எடுத்தீங்கன்னா 50 கிராம் பாசிப்பருப்பு கூட வேண்டாம். ஒரு 25 கிராம் சேர்த்தா கூட உங்களுக்கு போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துடலாம்.
ஓகே ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கொதிச்சதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். கொதிக்கிறதுக்கான டைம் வந்து கொடுத்துடுவோம். நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் நம்மளுக்கு அந்த பாயசம் ஃப்ளேவர் இன்னும் நல்லா வரும். இது திணையில பண்ணாம மற்ற அரிசிலையும் பண்ணலாமா? மற்ற சிறுதானியத்துலையும் பண்ணலாம். இதே மாதிரி தான். அதுவுமே நீங்க வந்து எடுக்கும்போது 1க்கு 3 மடங்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ குதிரைவாளி அது ரொம்ப நேரம் ரொம்ப ஹார்டா இருக்கும். குதிரைவாளி இல்லாம வரகு, சாமை அந்த மாதிரி இதுல பண்ணலாம். கேழ்வரகு, சாமை, வரகரிசி அந்த மாதிரி இதுல பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது 1க்கு 3 அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுல இன்னும் தண்ணி அது மாதிரி அதை நல்லா கழுவிக்கணும். நல்லா கழுவினா அது வந்து அழுக்கு நிறைய வந்துட்டே இருக்கும். இப்போ வரகு, திணையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கழுவ ஒரு மாதிரி கலர் வந்துகிட்டே இருக்கும். அந்த கலர் நல்லா குறையிற அளவுக்கு கழுவிட்டு லைட்டா ஒரு பேப்பர்லயோ இதுலயோ காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வறுத்து செஞ்சீங்கன்னா சம்பாலெல்லாம் கூட பண்ணலாம். சம்பாலெல்லாம் கூட பண்ணலாம். பண்ணும்போது அதெல்லாம் நீங்க வந்து இதே அதே மாதிரி வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நம்ம பனவெல்லம் அது இன்னமும் கூட பனவெல்லம் சேர்க்கும் போது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டா அப்படி கொதிச்சு வந்தா போதும். அந்த மாதிரியே இருக்கும். அதுல எல்லாம் தேங்காய் பால் சேர்க்கும் போது ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு சேர்க்கணும். ஏன்னா பனவெல்லத்துல சேர்க்கும் போது தெரிஞ்சிடும் சீக்கிரமா. அதனால அதுல நீங்க தேங்காய் பால் சேர்க்கறதா இருந்தா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கணும். அதே மாதிரி இதுலயும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் மட்டும்தான் எடுத்துருக்கோம். நீங்க இதுல செகண்ட் தேங்காய் பால் இல்ல எனக்கு தேங்காய் நல்லா கெட்டியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செகண்ட் தேங்காய் பால் எடுத்து இதை மாதிரி நம்ம இப்ப தண்ணி சேர்க்கிறோம்ல, இதுல தண்ணிக்கு பதிலா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலே சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். செகண்ட் தேங்காய் பால் ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சேர்த்து கூட ஒரு கொண்டு வரலாம். நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்க திணைய பாயசம் மட்டும் இல்லாம ரைஸ்க்கு கூட நீங்க செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும்போது நீங்க இப்ப வேக வச்சீங்கல்ல தனியா, அந்த இதை கூட நீங்க கொஞ்சம் தனியா எடுத்து வச்சுட்டு நம்ம மொத்தமா சர்க்கரை வெல்லம் சேர்த்தோம்ல, அதுக்கு பேல அதுல கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தாளிசம் போட்டு கடுகு, எண்ணெய், கருவேப்பிலை, பொங்கல் மாதிரி ஆயிரும். உப்பு சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அந்த மாதிரி இஞ்சி இதெல்லாமே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுல தாளிச்சு கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அது ஒரு வெண்பொங்கல், லைக் வெண்பொங்கல் மாதிரி அது ஒரு ரெசிபி ஆயிரும். இது நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸை சேர்த்துட்டு திராட்சை கொஞ்சம் மேலே போடுறதுக்கு வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா முந்திரி சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துலாம். கொஞ்சமா ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சேர்த்தலாம். ஏன்னா நம்ம மண் சட்டின்றதுனால ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க நார்மல் சட்டினா ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஃபர்ஸ்ட் எடுத்த தேங்காய் பால், நல்ல திக்கான தேங்காய் பால், இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். மொத்தமாக ஊற்றிடலாம்ல, இல்லை போதும். நல்லா கலந்து விட்டு அந்த சூடுலேயே ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும். ஓகே, மூடி வைக்கலாமா? மூடி வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுருக்குறோம். அது நல்லா கொஞ்சம் நேரம் அந்த ஏன்னா சட்டியில் கொஞ்சம் சூடு இருக்கும், அதுலேயே அப்படி லைட்டாக கொதிக்கிட்டோன்னு. இதே வேறு பாத்திரம்னா நீங்கள் லைட்டாக ஒரு சிம்மில் வச்சு ஒரு 1 மினிட் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறைகளுக்கு சுருக்கமாக நேரிட்டு சொல்லிவிடுங்க. வானொலி நல்லா சூடானதும் கொஞ்சமாக நெய் விட்டு திராட்சை எடுத்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு பவுலில் மாற்றி கொஞ்சம் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. இது வேக வச்சுக்கோங்க. இப்போ அதே வானொலியில் நம்ம ஊற வச்சிருக்கிற திணை அரிசியை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாசிப்பருப்போட ஒன்றா சேர்ந்து கலந்து நல்லா வேக வச்சிருங்க. இது குழைய வேகட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வேக வச்சிருக்கிற திணை அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா மசிச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளப்பாக இதில் வடிகட்டி ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சிருங்க. இப்போ இதை நல்லா கொதிச்சு வரும்போது வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா நம்ம திணை அரிசி பாயசம் தயார்.